அதே மாதிரி நம்ம நேர்காணல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்க வேளையில கீழே ரசிகர்கள் என்ன கமெண்ட்ல போடுறாங்கன்னா, இலங்கையில அந்த இளமை பருவம், சந்திரபாபுவுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? அவர் அங்க குறும்பு நடவடிக்கைகள்ல ஏதாவது ஈடுபட்டாரா? அந்த இளம் வயது பருவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது பத்தின சுவாரஸ்ய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. அதுல ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். நாங்க இலங்கைக்கு வெள்ளைக்காரன் வந்து எங்கள அப்பாவ அரெஸ்ட் பண்ண நிலைமையில வரும்போது, அப்பா இலங்கைக்கு தப்பி ஓடிட்டார். போகும்போது என்ன பண்ணாரு, எங்களையும் வர சொல்லி கூட்டு போயிட்டார். அங்க கிராண்ட் பாஸ் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு. சிலோன் ரசிகர்கள்லாம் இதில் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன். கிராண்ட் பாஸ் ரோடில் லுக்மஞ்சி ஸ்கொயர்னு ஒரு காலனி இருக்குது. அங்கே அந்த காலத்தில் 15 ரூபா வாடகையில் நாங்கள் போய் இருந்தோம். அங்கே நாங்கள் மொத்தம் 13 பேர். எப்படி காப்பாற்ற முடியும்? கிராண்ட் பாஸ் ரோடு பக்கத்தில் மேல் பக்கமாக ஒரு ஜங்ஷன் இருக்குது. எனக்கு பேர் தெரியாது. இப்போ அந்த ஜங்ஷனில் அன்பு மார்க்க சங்கம்னு ஒரு அனாதை விடுதி இருக்குது. அது வந்து ஒரு முஸ்லீம் நடத்துகிறார். நல்ல ஞாபகம், தாடி வச்சுருப்பார். இப்பவும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. அன்பு மார்க்க சங்கம். அங்கே என்ன பண்ணார், என்னனையும் அண்ணனையும் கொண்டு போய் சேர்த்துட்டார். அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருங்க, 3 வேளைக்கும் சாப்பாடு. ஏழை பிள்ளைகளுக்காக பண்ணணும்னு அப்பா வறுமையில் இருக்கும்போது அங்கே போய் சேர்த்துட்டார். அவர் ப்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டார். நாங்கள் அங்கே போவோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுக்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு சங்கத்துக்கு போகணும்ல. நான் ரெடியாக இருப்பேன். இவன் 2 அட்டனை கால் போட்டு உட்காந்தவனை தூக்கவே முடியாது. போக மாட்டேன்றோம். 4-5 பேர் தூக்கி அவனை கொண்டு போய் விட்டா தானே இங்கே இப்போ ஸ்கூலுக்கு போய் சேரணுமே. போகவே மாட்டான். நான் அங்கே போக மாட்டேன், சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்க. அங்கே எப்படின்னா வெஜிடேரியன் சாப்பாடு தான். சனிக்கிழமை ஒரு நாள் தான் கறி சாப்பாடு. வெஜிடேரியனில் சாப்பாடு ஒரு பெரிய அலுமினி சட்டியில் சோத்தை போடுவாங்க. நிறைய பேர் 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடை போட்டு அதில் சாம்பார், பொரியல், கூட்டு எதுவுமே கிடையாது. சாம்பாரில் 2-4-5 காய். அது ஒற்றுமையை காட்டுறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. 4 பேர் உட்காரணும். 4 பேர் உட்காந்து ரெடியாக இருக்கும்போது டிங் டிங்னு மணி அடிப்பான். ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் டபாருன்னு ஒரு தட்டை வச்சுட்டு போயிடுவான். தட்டு வச்சா இவ்வளோ சோறு, அது மேலே சாம்பார் ஊற்றி பொரியலோடு இருக்கும். டபாருன்னு போய் கையை வச்சு பிடிச்சிக்கணும். புரியுது அவங்களுக்கு? அவன் பங்கு 4 பேர் 4 கையை வச்சு சோத்தை கையை வச்சு எடுத்துக்கணும். நீ கையை எடுக்கலைன்னா அவன் பெருசாக எடுத்துருவான். நீ பெரிய கையை வச்சுக்கிட்டு சோறை எடுத்துக்கணும். இப்படி நாங்கள் வளர்ந்தோம். கஷ்டத்தில் அன்பு சங்கத்தில் இருந்தோம். அப்போ பாபு பாடுவார்னா அப்போ பாடுவான். அப்போன்னா 12-13 வயசு இருக்கும். அப்போயே பாடுவார், நல்லா பாடுவார். ரம்ஜான் பண்டிகை வந்துட்டு எல்லாருக்கும் அமக்களமாக சாப்பாடு. அன்னைக்கு தான் கொழும்புல விருந்த சோறு அப்படிம்பாங்க. விருந்தர்கள் சாப்பிட்ற சோறுன்னு அன்னைக்கு தான் கறியை போட்டு பிரியாணி மாதிரி. ஏன்னா பிரியாணி கிடையாது, தேங்காய் பால் போட்டு கொழும்புக்காரருக்கு தான் தெரிஞ்ச சாப்பாடு. விருந்த சோறும்பாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதில் கறியை போட்டு தருவாங்க. அன்றைக்கி தான் அந்த ரம்ஜான் அன்றைக்கி கொடிக்கட்டெலாம் போட்டு எல்லோரும் காலையில் போய் தொழுதுட்டு வந்துட்டு மத்தியானம் எல்லோருக்கும் சாப்பாடு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் வந்துட்டார். சாப்பாடு ரம்ஜான் ஆச்சு. அப்பாவும் கூப்பிட்டாங்க. அப்பா வந்து ரம்ஜானை பற்றி எல்லாம் பேசிட்டு சுதந்திர வீரனை பற்றி பேசணும். இப்பொழுது ரம்ஜான் பெருமையை பற்றி அவருடைய மகன் பாடுவார்னு சொல்லிட்டாங்க. உடனே பாபு வாப்பா அப்படின்னதும், பாபுங்கிற காமன் பேர் முஸ்லீம்லேயும் இருக்குது, இந்துவிலையும் இருக்குது, கிறிஸ்டின்லேயும் இருக்குது. பாபுனாங்க முஸ்லீம் பாபு, அலிபாய் பாபு, காதர் பாபுன்னு நினச்சிட்டாங்க. பாபுன்னு சாரி கும்பிட்டுட்டதும் பாட்டு பாடினதும் கை கட்டினார். மைக்கு முன்னால் வந்துட்டு, ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும்,
ஜென்மம் கடை தேர ஒரு நாள். பாய்ங்கெல்லாம் சாஞ்சிட்டானுங்க. ரம்ஜான் அதுமா, ரம்ஜானுக்கு வரவழைச்சு அல்லாவை பற்றி பெருமை பேசானா, இந்துக்கள் கடவுளான சிவனை பத்தி பாடினாரா? ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாம உச்சரிக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னாரு. ஜென்மம் கடை தேர ஒரு நாள். அது வேற பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, தினம் அவனை தான் பேசணும். ஏன்னா நாகூர் அடிப்பா என்ன பண்ணியிருக்காரு, அல்லா அல்லா அல்லன்னு அவர் பாடுறாரு. என்ன, நீ இல்லாத உலகமே இல்லைன்னு விசுவாசம் பாடியிருக்கா. இவர் போய் சிவன் பாட்டு போய் ஒரு நாள் ஒரு பொழுது ஆகினதும் எங்கள் அப்பா சாஞ்சிட்டாரு, இன்னைக்கு சோறு கிடையாது போல இருக்கு, நமக்கு அடித்து தடுத்த போகிறான் அப்படின்னதும், சரி சரி ரொம்ப நன்றி, நிறுத்துங்கன்னு அந்த தாடிக்கார தலைவர் அவனை கூப்பிட்டு காது கிழித்து, ஏலே ரம்ஜான் அதுக்கு அல்வாவை பற்றி பாடாமல் ஒரு நாள் ஒரு பொழுது சிவன் பாட்டா பாடுறேன், போடா வீட்டுக்கு சோறு கிடையாது ஒன்று கிடையாது. அழுதுகிட்டே வந்தது. எவ்வளோ சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு போட்டால் இதாவது கூத்து, பயங்கர குறும்பு. இது குறும்புனால குறும்பு, இது யார்கிட்ட போய் சொல்ல, நான் இதான் நடந்தது. அதே மாதிரி சார், ரொம்ப இனிப்பான ஒரு சுவையான நிகழ்வு அப்படின்னு பார்த்தா, குடியரசுத் தலைவர் அவரோட சந்திரபாபு நடந்து கொண்ட விதம், அதனை எல்லாருமே பல வித பத்திரிகையாளர்களும் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பத்திரிகைகளையும் வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க சார், அங்க என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரவாயில்லையா சொல்லட்டுமா? அதை 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாரில் இந்தியா ஜெயிச்சதும் அப்போ வந்து பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆமாம், இப்போ அவர் பேரில் தான் எட்வர்ட் ஏர்ஸரோடது ராதாகிருஷ்ணன் சாலைன்னு வச்சுருக்காங்க. அங்கே தான் இருந்தார் அவர் அங்கே தங்குறதுனால அவர் பேர் வச்சார். அப்போ என்ன பண்ணாங்க, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்எஸ் விஸ்வநாதன், தேவிகா, ஜெயலலிதா, பத்மினி, ஏஎல் ஸ்ரீனிவாசன், சுசீலா, பிபி ஸ்ரீனிவாசன், இத்தனை பேரும் ஃப்ளைட்டில் ஜவான்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, நம்ம போரில் நம்ம வெற்றி அடைந்தோம், ஜவானுக்காக நாம் உற்சாகப்படுத்தணும், ஒரு வெரைட்டி ப்ரோக்ராம் ஒன்று நடத்துங்க அப்படின்னது எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணார். அதுக்கு இத்தனை ஆர்டிஸ்ட்டையும் கூட்டு போனோம்னு போனதும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, அங்கெல்லாம் ட்ரிங்க்லாம் சாப்பிடக்கூடாது. பெரிய அசோகா ஹோட்டல் தான் டெல்லியில் ஃபேமஸ் ஹோட்டல், அங்கே தங்க வச்சாங்க. கர்ச்சிஃபில் கூட அங்கே பேர் போடுவாங்க, நீ யாருன்னு, சந்திரபாபுன்னு போடுவாங்க. அவ்வளோ பேர் 5-7 ஸ்டார் ஹோட்டல் அங்கே தங்க வச்சாங்க. தங்க வச்சு ஜலந்தர், இது நான் போகலை, எங்கள் அண்ணன் என்கிட்ட எல்லா கதையும் சொல்லுவார், அதை சொல்லி தான் நான் தெரியும். இது பத்திரிகையில் எது சொல்லுமே எதுவும் போடலை. ஜலந்தரில் ஜவானுங்களுக்காக ஒரு ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ஸ்டேஜெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் வச்சாச்சு. ஜவானுங்கள்லாம் ஒரு 1000 ஜவானுகள். கேட் திறந்ததும் ஜவான்களில் மியூசிக் ப்ரோக்ராம்னதும் ஜலந்தர் உள்ள பப்ளிக் வர ஆரம்பிச்சிட்டு, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜவான்கள் அவங்கெல்லாம் மிலிட்ரிக்காரங்க, ஒரு பொசிஷன், ஒரு டிசிப்ளினோட ஒழுங்காக பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், மேஜர், ஜென்ரல், கர்னல்லாம் உட்காந்துருக்காங்க, சப்பார்டினேட்ஸில் உட்காந்துருக்காங்க. பின்னால் ரசிகர்கள் ஒரே சத்தம். ஏன்னா இவங்க போனவங்க தமிழ் ஆர்டிஸ்ட், ஆனால் அங்கே உள்ளவங்க ஹிந்திக்காரங்க, அதுவும் பஞ்சாப்காரனுங்க. ஹிந்திக்காரன்லாம் ஜலந்தர் பஞ்சாப். இவர் தமிழ் பாட்டில் பாடினாக்கா எல்லாரும் அச்சா ஹிந்தி 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 ஹிந்திப்பா, ஹிந்தியில் போலோங்கிறாங்க. இப்போ பாபு சொன்னார், மைக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு மைக்கை எடுத்தார். எடுத்துட்டு, நான் சொல்கிறத உங்கள் பக்கத்தில் உள்ள ஆளை கூப்பிட்டு, உனக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் பேச தெரியுமில்ல, நீ என் கூட தானே வந்திருக்க, நான் சொல்கிறத ஹிந்தியில் சொல்லு அப்படிங்கிறார். இவர் ஹிந்தியில் சொல்கிறது தமிழில் தமிழில் பேசுகிறத ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான். என்னன்னு சொல்கிறான், இவர் பேசுகிறத நான் சொல்கிறது தமிழில் சொல்கிறேன், அது ஹிந்தியில் சொல்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கிறேங்க. ரசிகர்களே, நாங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வெற்றி அடைந்த ஜவானுங்களுக்காக. பப்ளிக்குக்கெல்லாம் இன்னொரு நாள் ப்ரோக்ராம் நம்ம வச்சுக்கலாம். இது ஜவானை உற்சாகப்படுத்துறதுக்காக நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம். அவங்களுக்கு தமிழங்களாம் இருக்காங்க, ஹிந்திக்காரன் இருக்காங்க, தெலுங்குக்காரன் இருக்காங்க, எல்லா ஜாதிக்காரன் இருக்காங்க.
அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து ஹிந்தியில் பாடுன்னு சொல்கிறீங்களே, முகமது ரஃபியை கூப்பிட்டு எங்கள் பாட்டை பாட சொன்னால் பாடுவாரா? திலீப் குமாரை கூப்பிட்டு, ராஜ்குமாரை கூப்பிட்டு தமிழில் பேசுன்னு பேசுவாரா? நீங்கள் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது அவன் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணது அவங்க அமைதியாகிட்டாங்க. இப்போ உடலை இவர் சும்மா இருக்கணும்ல, குசும்புத்தனம் பண்ணார். இன்னொன்று சொல்கிறேன், ஜவான்களுக்கு சொல்கிறேன், ரசிகர்களுக்கு சொல்லியாச்சு, ஜவான்களுக்கு சொல்கிறேன், தமிழ் நாங்கள் பாட்டு பாடுறோம், ஆனால் சாவறதெல்லாம் மிலிட்ரியில் தமிழன் தான். முன்னால் அவனை தான் விட்றீங்க, பின்னால் நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. இது தேவையா? இப்படி தைரியமாக பேசிவிட்டார். தேவையா இது? விஸ்வநாதன் எல்லாம் அலறாங்க, சுற்றுவானே அவன், முன்படையில் எல்லாரும் தமிழன் அனுப்புங்க, அவன் செத்து என் குடும்பமெல்லாம் நடுத்தரில் நிற்கட்டும், நீங்கள் பின்னால் இருந்து கமாண்ட் பண்ணுங்க, சுடு சுடு சுடுன்னு, நீங்கள் சேஃப், சாவறதும் தமிழர்கள் அப்படின்னு கசாமுசான்னு வந்து அப்படியே முடிஞ்சிட்டு. இப்படி ஆனதும் சரி ஒரு பார்ட்டி வைக்கலான்னு பிரசிடென்ட் சொல்லிட்டார், எல்லாருக்கும் டின்னரை கூப்பிடுங்க. நல்ல ப்ரோக்ராம், விடிய விடிய ராத்திரி 2 மணி ஆச்சு ப்ரோக்ராம் முடிய. ஜவான்லாம் போயிட்டதும் மறுநாள் எல்லாருக்கும் டின்னரோ லஞ்சோ ஞாபகம் இல்லை, ஞாபகம் அவர் சொன்னது ஞாபகம். ஒரு விருந்தோம்பலுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் டின்னர் தான், ஏன்னா சாயந்தரம் தான் லைட்டெல்லாம் இருந்தது, இந்த ஸ்டில்லை பார்த்தா தெரியும் லைட்லாம் அந்த ஃபோட்டோவில். ஏன்னா எல்லாம் இருந்ததும் பிரசிடென்ட் வந்தது, எல்லாம் எழுந்தினா. பிரசிடென்ட்னா எப்படி இருக்கும்? செக்யூரிட்டி துப்பா ஆய் சைலண்ட் 1 2 3 ஆய் புய் புய்ன்னு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து இவர் முனிட்டு பாடிட்டு இருக்காரு. எல்லாம் சொன்னார், ஏய் சுமார் பிரசிடென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர். சரி, ஏன்னா ப்ரோக்ராமில் ரொம்ப நல்லா இருந்தது, தமிழ் பாட்டெல்லாம் பாடினீங்களாமே, யார் அது தமிழை பார்த்து பாட சொன்னதுன்னா இவர் தான் சார், சுதந்திர போராட்ட வீரரோட மகன் அவர் ஜேபி சந்திரபாபு. அப்படியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜேபி ரொட்ரிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரீடம் ஃபைட்டர் சொன்னால் வெரி குட், நீ தான் பாட்டு பாடிய, தமிழ் பாட்டு பாடினியா, ஒரு பாட்டு பாட அப்படின்னாரு. ஹார்மோனியம் இல்லாமல் பாட முடியாது, ஹார்மோனியம் தானே இது அழைக்கிறேன், இங்கே பிரசிடென்ட் அவனும் கவலைப்படாது. உடனே ஹார்மோனி சொன்னாங்க, ஹார்மோனியம் வந்துட்டு எம்எஸ் சிசாத ஹார்மோனியத்தை போட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய்ன்னு கவலை இல்லாத மாதன் பாட்டை பாடினார். இதை பாடினதும் ராதாகிருஷ்ணன் அப்படியே சாஞ்சிட்டார். இவன்கிட்ட பாபுட பாட்டுக்காக சாஞ்சாரோ, கண்ணதாசன்ட லிரிக்கு சாஞ்சாரோன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணனுக்காக நான் சொல்லலை, கண்ணதாசன்ட லிரிக்காக தான் சாதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பாட்டு. இரவின் மயங்கிட்டார். அந்த லிரிக்ஸோட வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை? என்ன? இரவின் கண்ணீர் மழை துளி என்பார், முகிலின் கண்ணீர் பனித்துளி என்பார். இயற்கை வானம் அழுதால் இயற்கை சிரிக்கும், மனிதன் அழுதால் உலகம் சிரிக்கும் அப்படின்னு வரும்ல ஸ்டான்ஸா. அதை பார்த்து அவரே மயங்கிட்டார். அப்புறம் என்ன ஸ்டான்ஸா, என்ன வார்த்தைகள்! இதெல்லாம் தமிழன் அவர். அப்படியே அழுது அப்படி சாஞ்சி அண்ணன் நினச்சிட்டாரு, நம்ம பாட்டுக்கு தான் அவர் மயங்கிட்டாரு, நம்ம பாடுறது அப்படின்ட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி மடியில் போய் உட்காந்துட்டார். குடியரசுத் தலைவர் மடி ஸ்டில் பாருங்க இருக்கு. குடியரசு மடியில் போய் உட்காந்து ஜவான் செக்யூரிட்டியெல்லாம் அட்டி பிடிச்சி கண்ணு தூக்கிட்டாங்க. பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டி வேணுமே அப்படின்ட்டு அது கண்ணை தடைஞ்சி என்ன தெரியுமா சொன்னார்? அடனார், என்னடா ரசிகன் நீ அப்படின்னார். உடனே வேல் சீனிவாசன் எல்லாரும் வந்து பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுத்தா. இதுதான் நடந்தது. இதே மாதிரி சார், இது ரொம்ப இந்த சம்பவம் வந்து ரொம்ப பூரிப்பாக பல இடங்களில் சொல்லப்படும். இப்போ உங்க வாயால சொல்லி கேட்டாச்சு. சந்திரபாபு 2 இடத்துல சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் பதிய வச்சதுக்கு நன்றி.